அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கல்வி விதைகள் வலையொலி. இன்றைய நாள் இனிதாக அமையும். மாணவர்களே, நமக்கு அரையாண்டு தேர்வு அடுத்த மாதம் தொடங்குகிறது. அதுவும் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் 16/12/2024 தொடங்குற மாதிரி சில வாட்ஸ்அப் தகவல் வருது. அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. சரி, அந்த அதிகாரப்பூர்வம் இல்லாத தகவலை வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா, ஒரு ஸ்டடி பிளான் நாளையிலிருந்து நம்ம அரையாண்டு தேர்வுக்கு ரெடியாக போகிறோம். அதற்கான ஸ்டடி பிளான் எந்த நாளில் எது படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்டடி பிளான் போட்டு கொடுத்துக்குறோம். அந்த ஸ்டடி பிளானை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும், புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் அதை ஒன்று மட்டும் பண்ணிவிடுங்க. எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் மோர் தென் லைக் பண்ணுறதில்ல. உங்களுக்கு தேவையான ஒரு காணொலி தான் நம்ம போட்டுருக்குறோம். தேடி என்ன வேணுமோ அதை உருவாக்கி பண்ணிட்டுருக்குறோம். அதனால் இது ஒரு மோட்டிவாக இருக்கும். எங்களை நீங்கள் ஊக்கப்படுத்துங்க. உங்களுக்கு தேவையான அனைத்துமே நாம் ரெடி பண்ணியிருக்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க அந்த ஸ்டடி பிளானுக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், 10ஆம் வகுப்பு தமிழ் படிப்பதற்கான கால அட்டவணை அரையாண்டு தேர்வு 2024. பார்த்தீங்கன்னா உத்தேச தேர்வு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் 16/12/2024 போட்டுக்கிறேன். அது பின்னாடி வந்தாலும் சரி, முன்னாடி வந்தாலும் சரி. இந்த 26 நாட்களுக்கான கால அட்டவணை. இது இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 டேஸ் இருக்குது. பாருங்கள், 2 நாள், ஒவ்வொரு இயலுக்கும் 2 நாள் ஒதுக்கிக்கிறேன். 21, 22 பார்த்தீங்கன்னா இயல் 1 திருப்புதல் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ரிவிஷன் பண்ணணும். இதுக்கான யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் நம்மளுடைய வெப்சைட்டில் போட்டுக்கிறோம், அதை கொடுக்குறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் வீட்டில் தொடர்ந்து இதை படிக்கணும். சனி ஞாயிறு அப்படின்னு பார்க்காம கூட தொடர்ந்து நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த அரையாண்டு தேர்வில் நம்மளால் முழுசாக சக்ஸஸ் பண்ண முடியும். முதல் இயல் பார்த்தீங்கன்னா 21, 22, ரெண்டாவது இயல் பார்த்தீங்கன்னா 23, 24 சனி மற்றும் ஞாயிறு. இதை கண்டிப்பாக நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த அரையாண்டு நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படி சொல்லி விட்டுறாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 25, 26 இதில் பார்த்தீங்கன்னா திங்கள் மற்றும் செவ்வாயில் இயல் 3 திருப்புதல் எல்லா கேள்வியும் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா புக் பேக்கு 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 8 மார்க். மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம், கலைச்சொல், கற்றை எழுதுக, நிற்க, அதற்கு தக, அகராதியில் காண்க. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 27, 28 புதன் மற்றும் வியாழனில் இயல் 4. 29, 30 இயல் 5. 1, 2 டிசம்பரில் இயல் 6. 3, 4 இயல் 7. அடுத்து பார்த்தீங்கன்னா 5, 6 இயல் 8. 7, 8 பார்த்தீங்கன்னா இயல் 9. நீங்கள் ஆன் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மொதல் 6 இயல் இல்லை அப்படின்னா பின்னாடி இருந்த 6 இயல் அதை நல்லா கோத்ரூ நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் வினாக்கள் அமையும். ஒரு 70% வந்துடும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 7, 8, 9 இயல் இப்போ நம்ம செகண்ட் ரிவிஷன் படிச்சுருக்கோம். அதையும் ஆன் ஃபோக்கஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் இந்த 7, 8ல் முக்கியமான 2 மார்க்ஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக இதில் கண்டிப்பாக ஒரு கேள்வியாவது அதில் 2 கேள்வியாவது வந்துடும். அதனால் அந்த 2 மார்க்ஸ் இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எல்லா 2 மார்க்ஸும் படிச்சிடணும். சரி, அதே மாதிரி பாருங்கள், இது 8ஆம் தேதி வரைக்கும் போட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளாக போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பாட வாரியாக உங்களுக்கு ரிவிஷன் இயல் 1லேருந்து 9 வரைக்கும் பாட வாரியாக ரிவிஷன் கொடுத்துருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பொதுத் தேர்வுகளோட அடிப்படையில் மதிப்பெண் வாரியாக ரிவிஷன் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 9, 12லேருந்து திங்கக்கிழமை 1 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும்தான். இந்த 1 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற 45 கேள்விக்கு நமக்கு விடை தெரிஞ்சிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூடுதல் வினாக்கள் சில மாவட்டங்களில், சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடை தேர்வு நடந்துச்சு போன வருஷம், அதனுடைய வினாக்கள். அதே மாதிரி முந்தைய அரசு தேர்வுத்தாள்கள் 8 கொஸ்டின் பேப்பர் நடந்தது. அந்த 8 கொஸ்டின் பேப்பருடைய 1 மார்க் கொஸ்டின்ஸ் இதை எடுத்து நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 2 மார்க் கொஸ்டின்ஸு. இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் புக் பேக்கு, கூடுதல் வினாக்கள், முந்தைய அரசு தேர்வு வினாக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை 3 மார்க்ஸ் கொஸ்டின். இது புத்தக வினாக்கள், கூடுதல் வினாக்கள் மற்றும் முந்தைய அரசு தேர்வு வினாக்கள். அதே மாதிரி 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை 5 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்கணும். 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 8 மார்க் கொஸ்டின்ஸ். இது முடிஞ்சிருது. சனி மற்றும் ஞாயிறு பாருங்கள் 14, 12 பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் மூலிமா உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறோம். ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறோம். அந்த 3 கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் ஏதோ 2 சூஸ் பண்ணி நீங்களே எழுதி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேபி
இது வந்து மேபி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து உங்களுக்கு தமிழ் ப்ளஸ் கிளாஸ் வச்சுருவாங்க. 16ஆம் தேதி எக்ஸாமாக இருந்தால் அப்போ அந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தேர்வு ஒன்று நீங்கள் எழுதிடலாம். 15ஆம் தேதியும் நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து எழுதி பார்க்கலாம். இல்லை ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்கன்னா அதுலேயும் நீங்கள் எழுதி பார்க்கலாம். இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா உங்களுடைய நலனுக்காக தான் நம்ம இது எல்லா வீடியோவும் நம்ம போட்டுக்கிறோம். அதனால் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான கால அட்டவணை, நேர கால அட்டவணை நம்ம ஒரு கேள்வியை, அதாவது ஒரு 8 மார்க் கொஸ்டினில் எவ்வளோ நேரம் எழுதலாம், எவ்வளோ பக்கம் எழுதணும், அந்த நேர கால அட்டவணையை இப்போ அடுத்தது பார்த்துருவோம் வாங்க. இதோட பிடிஎஃப் வேணும்னா எனக்கு வந்து பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். பிடிஎஃப் போடல இப்போது. இங்கே பாருங்கள், வினாவோட தலைப்பு, வினாவிற்கான மதிப்பெண், விடைக்கான நேர ஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் 15க்கு 15 கால் மணி நேரத்தில் முடிஞ்சால் அதை 10 நிமிஷத்துலேயே முடிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செயல் மற்றும் உரைநடை குறுவினாக்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம், ஒரு 4 கேள்வி எழுதணும். 4 கேள்விக்கு 10 நிமிஷம், 2 நிமிஷம் சேர்த்திக்கிட்டோம். அப்புறம் இலக்கணம் மொழிபெயர்ச்சி குறுவினாக்கள், இது 5 கேள்வி எழுதணும். இந்த 5க்கு 15 நிமிஷம் ஒதுக்கிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா உரைநடை சிறுவினாக்கள் 3 மார்க் கொஸ்டின் 2 எழுதணும், அதுக்கு ஒரு 10 நிமிஷம். செயலில் வந்து ஒரு 2 கொஸ்டின் எழுதணும், அதுக்கு ஒரு 10 நிமிஷம். இதில் கட்டாயம் பார்த்திங்கன்னா இது செயலில் வந்து ஒரு மனப்பாட செயல் வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உரைநடை குழுனாக்கள் ஒரு கட்டாயம் ஒரு திருக்குறள் வந்துடும். இந்த 10 திருக்குறள் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கேள்வி வந்துடும். ஸோ நமக்கு 2 மார்க் கேரண்டியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இலக்கண சிறுவினாக்கள், அதுக்கு ஒரு 10 நிமிஷம். 5 மார்க் கொஸ்டினுக்கு வந்து 5 எழுதணும், அதுக்கு வந்து அரை மணி நேரம் கொடுத்துக்கிறோம். அதேமாதிரி நெடுவினாக்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து 25 நிமிஷம் வீதமாக 75 நிமிஷம் கொடுத்துக்கிறோம். சரிபார்த்தலுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்துக்கிறோம். ஸோ மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 180 நிமிஷம், 3 மணி நேரத்தில் இந்த எக்ஸாம் முடிச்சிடலாம். இந்த 5 நிமிஷங்கிறது 10 நிமிஷமாக வச்சுக்கிறோம். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், 1 மார்க்கில் 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. அந்த 5 நிமிஷத்தை இதில் சேர்த்துக்கலாம், சரிபார்த்தலுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் தமிழ் மட்டும் பார்த்திங்கன்னா டைமே கிடைக்காது, வேகமாக எழுதணும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதினா இந்த அரையாண்டு தேர்வுலேருந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய அந்த ரிவிஷன் எல்லாத்துலேயும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பொது தேர்வில் நமக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால் வந்து இந்த டைம் கால்குலேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம குழுவில் இது மாதிரி நீங்கள் இணையணும் அப்படின்னா இதை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அரசு பொதுத் தேர்வு அடிப்படையில் நம்ம வந்து வழிகாட்டி விட்டுக்கிறோம். அந்த வழிகாட்டி பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும். இந்த வழிகாட்டி வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓகே, இதுதான் நம்மளுடைய ஸ்டடி பிளான், அரையாண்டுக்கான ஒரு ஸ்டடி பிளான். இந்த ஸ்டடி பிளான் வந்து உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதாவது இது பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறேன். நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் டேபிள் போட்டுக்கலாம். இந்த ஒவ்வொரு நாளுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இணைய வகுப்பு நடத்தலான்னு ஒரு உத்தேசம் இருக்குது. இணைய வகுப்பு நடத்தப்படும். அந்த இயல் மட்டும் 21ஆம் தேதி இயல் 1னா இயல் 1 மட்டும் நம்ம ரிவிஷன் பண்ணுவோம். அதே மாதிரி 26 நாட்களுக்கான நம்ம இந்த ஸ்டடி பிளானை வந்து ரெடி பண்ணி அந்த ஸ்டடி பிளானுக்குமே பார்த்திங்கன்னா இணைய வகுப்பு, உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.